வாங்க வணக்கம். இன்னைக்கு வெங்காய வடகம், அதாவது தாளிப்பு வடகம்னு சொல்லுவாங்க. அந்த வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வடகம் போட்டு குழம்பு வைக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வடவை போட்டு காரக்குழம்பு, அதே மாதிரி கீரைக்கூட்டு, முருங்கைக்காய் கூட்டு, முருங்கைக்கீரை கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக மணமாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கிலோ வெள்ளைப்பூண்டு. இந்த பூண்டை பிரித்து வச்சுக்கோங்க, பல்லு பல்லாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் போடுற பருப்புங்களை சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம். இப்போ உளுத்தம்பருப்பு 3/4 ஆழாக்கு, அதே மாதிரி வெந்தயம் 1/4 ஆழாக்குக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 ஆழாக்கு, துவரம்பருப்பு அரை ஆழாக்கு, சீரகம் 3/4 ஆழாக்கு எடுத்து இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு, இந்த பருப்பு, இது எல்லாத்தையுமே காய வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தை கட் பண்ணி 2 பக்கமும் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி, நீங்கள் கத்தியாலோ இல்லை அருவாமனை வச்சும் நல்லா பொடியாக நறுக்க முடிஞ்சவங்க நறுக்கிக்கலாம். இல்லைன்னா சாப்பரில் கூட வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொடியாக வந்துடும். வெங்காயம் ஒரே மாதிரி சைஸில் வந்துடும். இப்போ நான் 4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் அளவெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யும்போது எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பு, பூண்டு இதெல்லாம் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு வடகம் செய்து வச்சிங்கன்னா 3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தக்கூடாது. தேவைப்படுறத 2, 1 எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் செய்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு கெட்டு போகாது. கலர் தான் மாறுமே தவிர வடகம் கெட்டு போகாது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி சாப்பரில் போட்டு நான் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ பூண்டு, இதுவும் பருப்பும் காய வச்சது. இதை பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 தடவை பல்ஸ் மோடில் லேசாக அடித்தா போதும். இந்த அளவுக்கு இதை இந்த வெங்காயத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. பூண்டும் அதே மாதிரி பல்ஸ் மோடில் சேர்த்து தோலோடு தான் அடித்து எடுக்கணும். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க, மூடி வச்சுடுங்க. இந்த வெங்காயம் நம்ம இதில் பருப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. நைட்டே நம்ம இதை மாதிரி சேர்த்து வச்சிடணும். மறுநாள் காலையில் நம்ம எழுந்தது இதை நல்லா இந்த பருப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு எடுத்துக்காதீங்க. கல் உப்பு நல்லா உங்கள் கையில் நல்லா பெரிய புடியாக போட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் நல்லா வெங்காயத்தில் கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலர் நல்லா மஞ்சத்தூள் எல்லா வெங்காயத்துலேயும் நல்லா பட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் உப்பு சேர்க்கும்போது தண்ணி விடும். நீங்கள் இப்போ உருண்டையாக பிடிச்சி வைக்கும்போது முதல் நாள் அந்த தட்டில் தண்ணி தேங்கி நிற்கும். இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நீங்கள் அதை பயப்பட தேவையில்லாத. அது 2 நாள் காஞ்சதுன்னா அந்த தண்ணி இழுத்துக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு ஒரு தட்டு, தாம்பாள தட்டு, பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க. அதில் வாழை இலை கழுவிட்டு நல்லா துடைச்சிடுங்க. உங்கள் கையால் நல்லா பெரிய புடியாக 2 கையால் சேர்த்து பிடிச்சி வைங்க. முதல் புடி இது திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மேலே மிளகாய் சொருவிட்டு, பிள்ளையார் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மிளகாய் சொருவிட்டு அருகம்பில்லு, அப்புறம் ஒரு சின்ன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அருகம்பில்லு, தும்பப்பூ இதெல்லாம் போட்டு வச்சுடுங்க. இந்த வடகம் நல்லபடியாக காஞ்சி வரணும் அப்படின்ட்டு
முதல்ல பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா உங்கள் கையில் 2 கையால் அள்ளி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வைங்க. இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வைக்கும்போது இதில் தண்ணி நிற்கும். அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்ல. இது நிற்குது பாருங்கள் தண்ணி கீழே. இது 2 நாள் இன்றைக்கி பிடிச்சி வச்சிங்கன்னா நாளைக்கு ஒன்றுமே பண்ணாதீங்க. நாளைக்கு மறுநாள் 2 நாள் ஃபுல்லாக காஞ்சிட்டோம். 3ஆவது நாள் எடுத்து இந்த பில்லு மிளகாய் பொட்டு இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிரித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க வடவத்தை. இதில் துளி கூட தண்ணி இருக்காது. வெயிலில் காஞ்சதில் தண்ணி இழுத்துக்கும், கையில் ஒட்டாது, ஈரமும் இருக்காது. நல்லா உதுத்து விட்டுக்கிட்டு அதில் 100 கிராம் கடுகு அதை தூவிக்கோங்க. இப்போ நல்லா 2 கைப்பிடி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை அதை கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இதை போட்டுக்கோங்க. அப்புறம் 100 கிராம் நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெய் தான் விட்டு இதை இது பண்ணுவோம். நல்லெண்ணெய் 100 கிராம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கடுகு, அந்த கறிவேப்பிலை, நல்லெண்ணெய், இப்போ போட்டிருக்க பருப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதை கலந்து விட்டுக்கிட்டு வேறு தட்டில் இலையை போட்டு ஒரு சாத்துக்குடி சைஸில் வடகம் பிடிச்சிடுங்க. உருண்டையாக பிடிச்சி இது மாதிரி வச்சிடுங்க வெயிலில். 3ஆவது நாள் நீங்கள் இது மாதிரி பிடிச்சி வச்சிடணும். இப்போ மறுநாள் நீங்கள் இன்றைக்கி பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் காய வைக்கும்போது கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு அந்த மேல் பாகம் காஞ்சிருக்கும், கீழே இருக்கிற பாகம் ஈரமாக இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க வடகத்தை. இந்த மாதிரி நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான், இல்லைன்னா உதிர்ந்து போயிடும். ஒரு 5-6 நாள் இது மாதிரி செய்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வெறும்னே திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீழே மேலே காஞ்சிருக்குது இல்லையா, அதை கீழ்ப்பக்கம் போகிற மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்கிறது மேலே வரணும். அந்த மாதிரி கையில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் பிடிச்சி காய வச்சுடுங்க. இப்போ இது மாதிரி 20 நாள் காஞ்ச வடகம். இது மேலே நல்லா காஞ்சிருக்குது மொறு மொறுன்னு, உள்பாகம் காயலை சரியா. இப்போ இதை நீங்கள் ஒரு 5-6 நாள் எண்ணெயை தடவிட்டு அழுத்தி அழுத்தி பிடிச்சி வச்சா போதும். இனிமேல்ட்டு நீங்கள் ஒரு 10-15 நாள் ஆகிட்ட பிறகு நீங்கள் வெறும்னே வடகத்தை திருப்பி விட்டால் போதும். திருப்பி விட்டு டெய்லி நீங்கள் காய வைக்க எடுத்து போய் வைக்கும்போது திருப்பி வடகத்தை மொத்தத்தையும் திருப்பி விட்டு காய வச்சுக்கோங்க. இப்போ இது 30 நாள் காஞ்ச வடகம். அப்படியே எப்படி அழுத்தமாக இருக்குது பாருங்கள். ஒன்று எடுத்து எப்படி உதிர்ந்து போகுது பாருங்கள். இப்போ இது காஞ்சுதான் பார்க்கறதுக்கு உள்ளே இருக்கிற அந்த பருப்பை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் காஞ்சுதுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு துணி பையில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறத மட்டும் நீங்கள் ஒரு அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. துணி பையில் போட்டு கட்டி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஈரக்கை போட்டு எடுக்காதீங்க. இது 3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ அருமையாக இருக்கும் வாசம். இந்த வடவை குழம்பு வைக்கும்போது ஊரையே கூட்டும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வடகம் போட்டு சாப்பாடில் இந்த வடகத்தை தாளித்து போட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இன்றைக்கி நான் சாதத்தில் இந்த வடகம் தாளித்து போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கலந்து அதுக்கு இன்றைக்கி சுரக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், எங்கள் வீட்டில் காய்ச்ச மாம்பழம் வச்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வெங்காய வடகம் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.